வீடநேயர்களுக்கு வணக்கம். கார்த்திக் சுவாமி ஆலயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஆமா, இங்க ஒரு முருகன் கோயில் இருக்கு, மலை மேல இருக்கு. ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் அவரை பார்க்க வேண்டியிருக்கு. அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளில் தான் நம்ம இங்கே கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 108 வலம்புரி சங்கு அபிஷேகம், ஸ்கந்த யாகம், அப்புறம் வஸ்திர பரிமாற்றம், இப்படி சிறப்பான நிகழ்வுகள் இங்கே நடக்கிறதுக்கு. அதனால் நிறைய பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வர வழியில் தாகம் எடுக்கிறது கூடாது, தாகத்தை தணிப்பதற்கும் அவங்களோட எனர்ஜிக்கும் இப்படி நிறையா பொருட்கள் தானமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உற்சாகமாக நம்மளும் போகலாம். கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு வர்றதுக்கு நம்ம ருத்ரபிரயாக்ல இருந்து நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. சொந்த வண்டியில் வந்தால் கூட கீழே பார்க் பண்ணிட்டு இந்த நடபாதை வழியே நடந்து வரலாம். யாராவது வயசானவங்க, பெரியவங்க, இவங்களுக்குலாம் நடக்க முடியாது, இல்லை சில பேர் ஏற முடியாது அப்படின்னு நினச்சா இவங்களுக்கு டோலி சர்வீஸ், அப்புறம் குதிரை சர்வீஸும் இருக்குது. குதிரைக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க அப் அண்ட் டவுன். டோலிக்கு வந்து 6000 ரூபா அப் அண்ட் டவுன் சார்ஜ் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ண ரேட் அப்படின்றனால அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் பாதி தூரம் ஏறி வந்துட்டீங்க, இனி எனக்கு ஏதாவது டோலி கிடச்சா பரவாயில்ல, குதிரை கிடச்சா பரவாயில்லன்னா கூட உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஏறிக்கலாம். ஒரு வழியா முருகன் கோயிலை பார்த்தாச்சு. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த உச்சியில் தான் முருகன் இருக்காரு. நிறைய பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியான டயத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்க்கலாம். இந்த சைடு கேதார்நாத் தெரியும், அதோடைய ஹிமாலயன் மலை தொடரணும் நம்ம பார்க்கலாம். ஸ்னோ கேப்டு மவுண்டைன் சொல்லுவாங்கள்ல, அது சரி வாங்க. பார்க்கப்படுகிறது. சுவாமிமலை சுவாமிநாதன் சுவாமிக்கு, சுவாமிமலை சுவாமிநாதன் சுவாமிக்கு, சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு. எல்லாம் வல்ல இறைவரனுடைய திருவருளாலே இங்கு ருத்ரபிரயாக் துரோஞ்ச மலையில் வீற்றிருக்கும் கார்த்திக் சுவாமி கோவிலிலே இன்றைய தினம் 18ஆம் தேதி அபிஷேகங்கள் காரியங்கள் நடக்கிற இந்த நேரத்திலே ஸ்ரீலங்கா வடபாகத்திலே மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி கோவில் மாவயாதீன பேரரசு மாவயாதீனம் முருகப்பெருமானுடைய வஸ்திரங்கள், மாலைகள் இவைகள் எல்லாம் அங்கிருந்து எடுத்து வந்து இங்கு கிரௌஞ்சகிரி மலையில் இருக்கும் கார்த்திகேய சுவாமிக்கு சாத்தி திரும்பவும் இந்த இங்கு சாத்தின வஸ்திரங்கள் அங்கு எடுத்து பரிமாற்றம் செய்வதாக வழக்கம். இந்த வருஷம் இதை சிறப்பாக நாங்கள் இலங்கையிலிருந்து இங்கே மாவயாதீனத்தினுடைய சார்பிலே இங்கே வந்து வஸ்திரம் சாத்தி திரும்பவும் இந்த வஸ்திரத்தை அங்கே மாவை முருகப்பெருமானுக்கு சாத்து வந்தோம். எல்லோரும் சிறப்புற சகல ஜீவராசிகளும் சிறப்புற நல்வாழ்க்கை வாழ்ந்து எல்லோரும் இன்புற்று வாழ வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கார்த்திக் சுவாமிக்கு அரோகரா. அன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். எல்லாம் அல்ல பரம்பொருளாக விளங்குகின்ற திருக்கைலைநாதனுடைய அருளினாலே
பிரபஞ்சத்திலே பல்வேறு விதமான பகுதியிலே பல்வேறு விதமான தெய்வங்கள் குடிகொண்டு அருள் பாலித்து வருகின்றது. அந்த வகையிலே உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாகை மாவட்டத்திலே கனக் சௌத்ரி என்கின்ற பகுதியிலே கார்த்திக் சுவாமி என்று அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே வீற்றிருந்து அருள் பாலித்து வருகின்றார். இந்த முருகப்பெருமானை பற்றி 18 புராணங்களில் உள்ள கந்த புராணத்திலே மிக விரிவாக பலவிதமான புராண ஸ்லோகங்கள் குறிப்பிடுகிறது. சிவன் பார்வதியை நோக்கி இவர்களெல்லாம் தவம் இருக்கும் பொழுது விநாயகப் பெருமான் முருகப்பெருமானுக்கு இடையே ஒரு போட்டியானது உருவாகிறது. அந்த போட்டியிலே யார் உலகை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்தான் முதன்மையானவர் என பார்வதியும் பரமேஸ்வரரும் அருள, முருகப்பெருமான் விருட்டென மயில் மேல் ஏறி உலகை சுற்றி வர சென்று விட்டார். விநாயகப் பெருமான் மிக சாதுரியமாக நீங்கள் தான் உலகம் என்று உணர்ந்து சிவன் பார்வதி வளம் வந்து முதன்மை பொறுப்பை பெற்றுக் கொண்டார். இதனை அறிந்த முருகப்பெருமான் இந்த பகுதியிலே தன்னுடைய தசையை எடுத்து ஆகுதி கொடுத்து யாகம் வளர்த்தனர். அந்த யாகத்திலே சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் பாலித்தார் என்று கந்த புராணம் மிக விரிவாக குறிப்பிடுகிறது. அந்த அற்புதமான ஆலயத்தை மென்மேலும் பல பக்தர்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு மேலான எண்ணத்திலே உத்தரகாண்ட் மாநில அரசு பல்வேறு வகையான சிறப்பு வழிபாடுகளை இங்கே செய்து வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலயத்திலே ஸ்கந்த யாகம் என்று சொல்லக்கூடிய யாகமும் 108 வலம்புரி சங்கு அபிஷேகமும் மிகச் சிறந்த முறையிலே அவிநாசி என்கின்ற அற்புத தலத்திலே நாம் பணி செய்து வருகின்றோம். எமது திருநாமம் ஆரூர சுப்பிரமணிய சிவாச்சாரியார் என்று திருநாமம். நம்மை கொண்டு இந்த யாகத்தை கடந்த 3 ஆண்டுகளாக செய்து வருகின்றனர். இந்த ஆலயத்தை நாம் தரிசித்தால் உலகில் உள்ள எல்லா விதமான பேறுகளும் பெறலாம். சரீரத்தில் இருக்கக்கூடிய உபத்திரவங்களாம் நீங்க பெறும். குறிப்பாக சத்ரு உபாதை என்று சொல்லக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் நீங்க பெறும். 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பது திண்ணம். ஆகையாலே பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர் பெருமக்களும் இந்த அற்புதமான ஆலயத்தை தரிசித்து இறையருள் பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ருத்ரப்பிரயாக்ல முருகன் கோயில் இருக்குன்றதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பக்தர்கள் வந்து நிறைய பேர் வணங்கி சொல்றாங்க. இதை ஒரு சவுத்து நார்த்து கனெக்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நிறைய ஆன்மீகவாதிகள் இங்கே வந்து இன்னைக்கு பூஜை செய்தார்கள். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் கூட இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி இந்த ருத்ரப்பிரயாகும் உத்தராகண்ட் மாகாணமும் நிறைய விஷயங்களை வச்சிருக்குது. இனி வருங்காலங்கள்ல பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார, சத் ஸ்ரீ அகால், அஸ்ஸலாமு அலைக்கும், பிரேஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் இங்கே கார்த்திக் சுவாமி மலையில் வந்து எங்களுடைய சேவை, கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த பிரசாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இங்கே இந்த இடம் வந்து ரொம்ப ரகசியமான ஒரு சீக்ரெட்டான பிளேஸ். யாருக்கும் அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. நான் 2வது வருஷம் வரேன். ரவிசங்கர் சார், அவர் ஆஃபீஸர், அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் தான் எங்களை ஃபஸ்ட்டு என்ன டிவியில் யூடியூப்பில் பார்த்துட்டு நான் ஸ்பிரிச்சுவல் இதில் பேசும்போது அதை பார்த்துட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து வாசிக்கணும்னு. ஸோ யூ ராஜேஷ் நானும் சேர்ந்து இங்கே வந்து வாசிருக்கிறோம். இது 2nd இயர் நான் வாசிக்கிறேன், ஒரு 3rd இயரு. ஸோ எல்லாரும் இந்த இடத்துக்கு வரணும். இது ஒரு பில்கிரிமாக, ஒரு வேண்டுதலாக. நம்ம எப்படி பழனி, அப்புறம் திருச்செந்தூர், திருத்தணியெல்லாம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் இங்கே வந்து நீங்கள் விரதம் இருந்து வரணும். அவ்வளோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது என்டையர் டீம், எங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு ட்ரம் சிவமணி, ஆல் தி வே ஃப்ரம் கார்த்திக் சுவாமி மலை. ஒன் மோர் क्वेश्चन சார். நீங்க வேர்ல்டு ஃபுல்லா நீங்க வந்து ட்ரம்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய ஃபெமிலியர் எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு ஹிமாலயன் கிளேஷியர்ஸ்க்கு முன்னாடி ஒரு முருகன் டெம்பிளுக்கு பண்ற அந்த ஃபீல், அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்தது சார்? ஸ்பெஷலாக இந்த ஆன்மீகம், இந்த தெய்வ பக்தி, அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய அருமை. நம்ம இங்கே இருக்கிறோன்னு. நான் வந்து என்னுடைய அண்ணன் இளையராஜா சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆன்மீகத்தில் எனக்கு கோடிசாமி தாத்தா வழி காமிச்சார். புறவைப்பாளையத்தில் இருக்கிற குரு.
ஸோ நிறைய கோவிலுக்கெல்லாம் போவேன், நான் போய் வாசிப்பேன். அதுவும் இங்கே ஹிமாலயஸ் இந்த இதில் வந்து கார்த்திகை சுவாமி மலைக்கும் வந்து 2வது வருஷமாக வந்து வாசிக்கிறேன். எப்பவுமே வாசிட்டு இருப்பேன் நான் இங்கே வரும்போது வருஷம். அண்ட் ரொம்ப நன்றி. நீங்களும் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் சுவாமி, கார்த்திகை சுவாமி.